शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। श्रुतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्. பிரம்மவிதாப்னோதி பரம்னு ஆரம்பிச்சு கைத்திரியோபனிஷத்துல இரண்டாவது வழி பார்க்கணும். பிரம்மவித் ஆத்மாவுக்கு பரம்பது சூத்திரபூதமான வார்த்தை. பிரதேசாதியுக்தான்னு சொல்லி அதுக்கு சத்தியஞான மனோகம் பிரம்ம யோகேகம் குணாயான் பரமேவியமும் சோஷ்மதே சர்வான் காமாந்தர பிரம்மனா விதா அப்படின்னு அந்த சூத்திர வாக்கியத்துக்கு மந்திரத்தினால உபனிஷத் வியாக்கியானம். இதுக்கு மேல அவர்கள் தஸ்மாதாய தஸ்மாத் அப்படின்னு ஆரம்பிச்சு ரெண்டு வந்தியும் மீதி இருக்கக்கூடியதான ரெண்டு வந்தியும் இந்த ஸ்லோகத்தை வியாக்கியானம் நடக்கும். இதுதான் கமம். இப்போ கடைசியில சோஷ்மதே சர்வான் காமாந்தர பிரம்மனா விதா பாகத்தில் இருப்பான். இது வரைக்கும் என்ன நடக்குதுன்னா பிரம்மவிது ஆத்மவதி பரம். அந்த பிரம்ம சப்தத்துக்கு சத்தியஞான மனசம் பிரம்மன் சொல்ற இந்த பிரம்மவித்துன்னு சொல்லும் போது பிரம்மத்தை அறிபவன் அப்படின்னு அறிபவன் ஒண்ணு பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கப்புறம் அறிவுன்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு வரும்போது அறிபவனும் அந்த பிரம்மமும் ஒண்ணுதான் அப்படின்றது எல்லா ஐக்கியத்தை தீர்மானம் பண்ணார். அந்த யோகேத விகிதம் குணாயான் பரமே யோகம்னு இந்த பரமம் யோகம்னா அது என்ன ஆகாசம்னா இல்லையா பரமம் யோகம் ஹிருதயாகாசம் தீர்மானம் பண்ணார். ஏதன் மத்தியில உங்களுக்கு அந்த பிரம்மன்றது ஞானம்ன்றத வச்சுதான் இத்தனை விவகாரம் பண்ணார். ஆனா பிரம்மன்றது சத்தியம் எப்படியாகும், பிரம்மன்றது அனந்தரம் எப்படியாகுன்றது இவருக்கும் ஒன்றும் விசதமா சொல்லலாம். அது அந்த பிரம்மத்தினுடைய ஆனந்தத்தை சொல்றதுதான் இந்த பிரபஞ்ச சிருஷ்டி மேல சொல்லப்படாது. அதுக்கு இப்போ இங்க அவதாரிகள் வார்த்தைகள்ல பார்த்துட்டு வரோம். பாஷைக்குள்ள இருக்கிறதா அது இங்க விசாரமா சொல்லிட்டு வராருங்க. இது வரைக்கும் பார்த்திருக்கோம் அப்படின்னா தத்துவம் பிரகீதோன்னலப்பதே சத்தியாதிமத் அதோ பிரம்ம சத்தியகாத்மேவ வரைக்கும் பார்த்தோம். அதாவது அந்த தத்வித பிரம்மத்தை அறிபவனுக்கு பிரம்மத்தை அறிந்தவனுடைய பிரத்யேகாத்மா தான் பிரம்மம் அப்படின்ற வரைக்கும் பார்த்தாச்சு. அதாவது நம்மளுடைய பிரத்யேகாத்மா தான் பிரம்மமானது. பிரத்யேகாத்மான நான் நமக்கு சொல்லுவதற்கு காரணமா அடிப்படையாக இருக்கிறதோ அதுதான் பிரத்யேகாத்மா. நான் நம்ம சொல்றது அகங்காரம், அது வேற. அது அந்த கரண உபாதியினால் ஏற்பட்டது. நான் சொல்லுவதற்கு காரணமாக அடிப்படையாக எந்த ஒரு அந்த ஆத்ம ஜோதிருக்கோ அதுதான் பிரத்யேக ஆத்மான்னு சொல்லி வெளியில இல்ல உள்ள வெளியில இல்லாமல் தானாக இருக்கக்கூடியது, பிரித்து பார்க்க முடியாது, எதை வெளியில தள்ள முடியாதோ அது பிரத்யேக ஆத்மான்னு சொல்லி அந்த பிரத்யேக ஆத்மா தான் நாம் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறோம் போனா கடைசியில் ஆத்மாவை தெரிஞ்சு நிற்கிறோம். அதனால என்ன ஆகுது, ஆத்மா தான் பிரம்மம் ஆச்சு அப்படின்ற வரைக்கும் இது பார்த்தோம். இப்ப இந்த சோஷ்ணுடைய சத்வான் காமான் சக பிரம்மனா உபஸ்திதான்னு இருக்கு. இதுல ரெண்டு விஷயம் பார்க்கணும். சக சர்வான் காமான் அஸ்மிதே அப்படின்னு ஒரு பாகம், சகன்னு நடுவில் ஒண்ணு இருக்கு. பிரம்மனா விபஸ்திதா, பிரம்ம சப்தத்துக்கு திருப்தியா ஏகரிக்கணும். பிரம்மனா விபஸ்தித் அப்படின்னா மேற்காவி ஞானி, அதனுடைய திருப்தியா விபஸ்திதா. பிரம்மனா விபஸ்திதான்னு ஒரு சாமானாதிகரணம் இருக்கு. சக சர்வான் காமான், சகன யாரது பிரம்ம ஞானி, சர்வான் காமான் அஸ்மிதே பூத்தே எல்லா காமங்களையும் அவன் அனுபவிக்கிறான். காமம்னா போகியம் நடத்தணும். சகன்னு நடுவில் ஒரு பாகம் ரெண்டாவது பாகம், பிரம்மனா விபஸ்திதான மூணாவது பாகம். இது மூணுத்தையும் இப்ப பிரித்து பாக்கியத்துக்கு சொல்றதுக்கு ஒரு வார்த்தையும் பண்ணியிருக்கார். என்ன சொல்றார், விபஸ்தியே சாமானாதிகரண்யேன பிரம்மனாக விபஸ்திதா. விபஸ்து அந்த பிரம்மத்தை அறிந்தவன் பிரம்ம ஞானி, பிரம்மவித். விபஸ்து வெதிரேகேன, அதை தவிர ஏயத்வாதி ஏயத்வாதி அபவித்தையே, அந்த ஞானியை தவிர அறியக்கூடியதான பொருள், ஏயம் அறியக்கூடிய பொருள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றதுக்காக
அதை அவங்க என்ன தீர்மானம் பண்ண பிரம்மவேத பிரம்மவே பவதின்னா விபத்து திரேகேன ஏற்காஞ்சே பிரம்மணா விபத்துதா இது சாமானாதிகரணியேன பிரம்மத்தினால் ஞானியினால் எல்லாமே அனுபவிக்கப்படுகிறது. பாருங்க, பிரம்ம ஞானி எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். அவன் எப்படி எல்லாத்தையும் அனுபவிக்கிறான்? அவன் தான் ஆசையை போச்சுன்றதெல்லாம் பின்னாடிக்கிறான். பிரம்ம ஞானி இப்ப எதுக்காக நம்ம பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்? எல்லாத்தையும் அடையலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்து அப்படின்னா பிரம்மத்தில் ஆத்மதி பலம். இந்த பிரம்ம ஞானி எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். இந்த பிரம்ம ஞானியினால் ஆசைகள் அனுபவிக்கப்படுகிறது. அப்படிங்கிறது பிரம்மத்தினால் எல்லாம் அனுபவிக்கப்படுகிறது. அதனால் பிரம்ம ஞானியும் பிரம்மமும் ஒன்று ஆச்சு. அதுனா தசரதகுமாரன் காட்டுக்கு போனான், ராமன் காட்டுக்கு போனான். தசரதகுமாரனான ராமன் காட்டுக்கு போனான். அப்ப தசரதகுமாரன் ராமன் ரெண்டு பேரும் ஒருவருக்கு சொன்னதுனால அது போல விபத்து அகனுத்தை நீக்குவதற்காக அந்த விபத்து பிரம்ம ஞானியை தவிர பிரம்மன்னு தனியா ஒண்ணும் இல்லை. ஞானியே பிரம்மமாயிட்டார். அதனால அகனுத்தியே சாமானாதிகரண்யேன. எந்த சாமானாதிகரண்யம்? பிரம்மனா விபத்துதா சாமானாதிகரண்யேன. பிரம்ம விபத்து அப்படின்னு எனக்கூடியதான பதத்துக்கு மேல திருப்தியாயிரம் போட்டு பிரம்மனா விபத்துதா அப்படிப்பட்ட சாமானாதிகரண்யேன ஆக அதனால் சொல்லப்பட்டுள்ளது. அப்ப என்னாச்சு? எப்படி அனுபவிக்கிறான்? இது முடிஞ்சது. அனுபவிக்கிறான்னு சொல்லுது. எப்படி அனுபவிக்கிறான்? இப்ப ஞானி எப்படி அனுபவிக்கிறார்? புத்திரபௌத்திராதிகளை பசுபுத்திராதிகளை பாஷை கிராமமா முதல்ல இது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆசையா அப்படியே லிஸ்ட் போட்டு வசதியா ஜென்மம் கொடுத்து பண்ணிருக்காரா? இல்ல மரணானந்தரம் கூட சரீரம் உங்களுக்கு பிரம்மலோகத்தை அனுபவிக்கிறாரா? எல்லா போகத்தையும் அனுபவிக்கிறாருன்னா எப்படி அனுபவிக்கிறார் அவர்? ஏகையா அக்கிரமவத்தின்யா ஜாத்மோதி கிரமவத்தின அவகத்தியா சிலான் காமான் யோ அகாம இதிதஸ்ருதி. ஏகையா அக்கிரமவத்தின்யா, ஏகையா ஒரே ஒரு விருத்தி, அக்கிரமவர்த்தி கிரமமாக இல்லை. இது அவகத்தியாவோட அமையணும். அவகத்தின ஞானம், ஒரே ஒரு ஞானத்தினால, ஒரே ஒரு ஞானம்னா அந்த பிரம்மம் எனக்கூடியதான அந்த ஞானம், அதிஷ்டான தத்துவமான அந்த ஞானத்தினால. எல்லாத்துக்குமே பிரம்மம் தானே அடிப்படை. பிரம்மம் தான் ஞானம் தானே. அந்த ஞானத்துல தானே எல்லாமே கல்பிதமா இருக்கு. அதனால ஞானத்துலேதான் எல்லாமே உட்கார்ந்து இருக்கு. அப்ப எல்லா ஞானத்தோட தானா சேர்ந்து போயிருக்கு. அந்த அனுபவத்துல இருந்து அனுபவிக்கிறோம். ஒவ்வொரு பொருளும் பதார்த்தமா பரியாயமாக நீங்க கடையில போயிட்டு ஒரு பொருள் அனுபவிக்கணும் வேணும்னா முதல்ல போய் வேண்டியது எடுத்து கையில போட்டு அடுத்தது பார்த்துட்டு நீங்க ஒன்னா பார்த்து நீங்க எவ்வளவு வேலை பார்த்து வெளியில கொடுத்து அவங்க கிட்ட வரும்போது அதுக்கு வேண்டியதான் பணத்தை கொடுத்துட்டு வரும். அப்படிதான் உங்களுக்கு அதை போக்கியமா ஆக்கிக்க முடியும். ஆனா உங்கத்துல இருக்க பொருளுக்கு நீங்க அதுதான் என்ன பண்ணுறது அப்படி பாக்குறது எதுனா நம்மளுக்கு தான் அவ்வளவுதான். அது மேல அதை பத்தி சிந்தனை இல்லை. எப்ப எது வேணுமோ அதை எடுத்து போகுது. அது போல பிரம்மஞானியானவருக்கு இது எல்லாமே இதன் பக்கம் எதையமாக்கான்னு வந்ததுனால அது தனியா ஒண்ணுதான் கிரமமா பண்றதுல அக்கிரம வச்சுங்க. கிரமத்தோடு இல்லாமல் இது அனைத்தும் நான் தான், இது எல்லாமே எனதுதான் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. எல்லாமே எனதுதான் அவர் பேசுக்காக சொன்ன அனுபவிக்கிறதுன்றதுனால இது எல்லாமே நான் தான் இருக்கும். எல்லான்ற எண்ணமும் போனா அவர் வெறும் கேவல ஆத்மோதயமா இருக்க போறாரு. ஏகையா கிரமவர்த்தின்யா அவகத்தியா கிரமவர்த்தின அந்த பதார்த்தம் வியாப்னோதி அச்சினான் கிரமவர்த்தின வியாப்னோதி. அந்த அறிவினால் எல்லாமே வியாபிக்கப்படுகிறது. உங்க ஆத்துல இருக்க பொருளை நீங்க ஒண்ணுன்னா எடுத்து இது எனக்கு வேணும் எடுத்து வச்சிருக்கீங்க. ஏற்கனவே அது ஒண்ணு அது போல இது முழுக்கத்தானது அப்படின்னு ஆத்மோதி. ஏன் அதனால என்ன ஆகுது? யோ அகாம ஸ்ருதி எல்லாமே தனதுன்னு ஆனதுக்கு பிறகு இனிமே ஆசைப்பட்டதுக்கு ஒண்ணுமே இல்லை. என்னென்னலாம் இருக்கோ அந்த பிரபஞ்சத்துல அது எல்லாம் நமது. இந்த பிரபஞ்சமே நாம், பிரபஞ்சமே எனது அப்படின்னு இருந்ததுனால இனிமே அவனுக்கு ஆசை எதுவும் ஏற்பட போவதில்லை. அதனால யோ அகாம ஸ்ருதி ஆதாவந்தே ததா மத்தியே தியோ அநேக சரீரகாக. இதெல்லாம் இந்த ஸ்லோகங்கள்லாம் நிறைய அத்தியாகாரம் பண்ணி அன்வயம் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த தாற்பயம் என்னன்னு புரிஞ்சுது. அவ்வளவு ஆதாவந்தே ததா மத்தியே தியோ அநேக சரீரகாக நிர்விசேஷைக வித்யார்த்தானி அனன்யானுபவாத்மனா. ஆதவ் அந்தே
ததா மத்தியே அநேக சரீரகாக தீய. முதல்ல அதுதான் நம்ம எப்போ கணக்கு வச்சுக்கிறோமோ அப்போ ஏதோ ஒரு சமயத்துல இருந்து அதற்கு பிறகு மத்தியே அஞ்சே நமக்கு வரக்கூடியதான அநேக சரீரகாதியாக நமக்கு வரக்கூடியதான அறிவுகள் வந்து அநேக வடிவமா எடுத்துன்னு. முதல்ல கடம்னு ஒரு அறிவு கொண்டு வருது, அப்புறம் கடம்னு ஒண்ணு கொண்டு வருது, அப்புறம் புத்தகம்னு ஒண்ணு கொண்டு வருது, அப்புறம் வாகனம்னு கொண்டு வருது, அப்புறம் பசு பட்சி என்னெல்லாமோ இதை எடுத்துட்டு நமக்கு அந்த அறிவு வருது. அதான் வந்து கதா மத்திய அநேக சரீரகாதியாக இது ஒன்றும் நிர்விசேஷைக்கு சித்தியார்த்தா. இப்படிப்பட்ட கடபடாதி விசேஷம் இல்லாமல் நிர்விசேஷமாக கேவல சைத்தன்யமாக எந்த ஒரு சைத்தன்யம் இருக்கோ அதனால் இவைகள் எல்லாம் வியாபிக்கப்படுகிறது. அதனால கடம் பிளஸ் அயன் கடகாதி ஞானம், கடம் பிளஸ் அயன் கடகாதி ஞானம் இப்படிப்பட்ட வரிசையா இருக்கு. ஆனா இந்த எல்லா அறிவுக்கும் அனுப்பியூட்டனாக நம்ம முதல்ல நியத்தையும் பார்க்கணும். சத்தியம் ஞானம் அனந்தம், சத்தியமும் அனந்தமும் சேர்றதுனால ஞானம்ன்றது விருத்தி ஞானம் கிடையாது, அந்த லோகத்துல அனுபவிக்கிற ஞானம் இல்லை, அது நியப்தி அப்படின்னு பார்த்தோம். அதுதான் வித்தியார்த்தா அனன்யானுபவ ஆத்மனா. அது எப்படி அனுபவிக்கிறாருன்னா அந்த ஞானியானவர் உடனே தனது ஞானம் உள்ளவர்களே இங்கிருந்து அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது, மேல் இருக்கக்கூடிய சந்திர மண்டலத்துல சூரிய மண்டலத்தில் இருக்கிறது இதெல்லாம் எனக்கு அப்படின்னு அவர் அனுபவிக்கலாம். முதல்ல அப்படி சொல்லிட்டு ஆனா எப்படி அனுபவிக்க அனன்யானுபவாத்மனா, தன்னை தவிர அந்நியம் எதுவும் இல்லை. அந்நியம் மாற்றி அனன்யம், அந்த அனன்யமான அனுபவ சுரூபமாக வடிவமாக எல்லாத்தையும் பார்க்கிறார். அது லோகத்துல என்னென்ன இருக்கோ லோகமே இருக்காது. நம்ம திருஷ்டின்னு லோகம்னு என்ன பார்க்கணுமோ அது எல்லாத்தையும் ஆத்மாவிற்கு சர்வாணி பூதானி ஆத்மஜீவானுபஸ்தி சர்வபூதேஷு ஆத்மானம் ததோன விதுகுப்தேன்னு சொன்னாரு. அதுதான் நிர்விசேஷைக சித்தியார்த்தா அனன்யானுபவாத்மனா. அதனால சர்வ பிரவருத்தி ஹேது யஸ்மாத் பிரம்மவிதஸ்ருதே. சர்வ பிரவருத்தி ஹேது ஒவ்வொரு பிரவருத்திக்கும் காரணம், பிரவருத்திக்கு ஹேதுனா காரணம். பிரவருத்தி ஹேதுவான சர்வமும் நமக்கு ஒரு பிரவருத்திக்கு காரணம் என்ன? ஆசைதான் பிரவருத்திக்கு காரணம். சர்வ பிரவருத்திக்கும் காரணம் எல்லா விஷயத்தையும் இருக்கக்கூடியதான ஆசைகள். என்னென்ன ஆசை என்னென்ன பிரவருத்தி இருக்கோ அதுக்கான காரணமானது ஆசை. பிரவருத்தி ஹேது யஸ்மாத் பிரம்மவிதஸ்ருதே. அதனால் உங்களுக்கு ஒவ்வொரு பிரவருத்திக்கும் அதை தூண்டுவதான ஆசையை அனுபவித்ததுனால் அனுபவித்து முடிச்சார். அதனால இனிமே அதுக்கு ஆசை இல்லை. ஆசை இல்லைனாலும் பிரவருத்தி இல்லை. ஆமான் பிரம்மவித தஸ்மாத் ந பிரவருத்தி. அதனால அது பிரம்ம ஜானுக்கு எந்த ஆசையும் இல்லை, எல்லாத்தையும் அனுபவித்து தீர்த்தார். தீர்த்தாருன்னா என்ன அர்த்தம்? இது எல்லாமே தான் தான் இருக்கும். இதுவே தனக்கு வெதிரேகமாக தன்னோட வேறானதாக இந்த பிரபஞ்சத்துல எதுவுமே இல்லை, தான் அடைய வேண்டியது எதுவுமே இல்லை. புத்தகத்தியோ வகுதியில் சாஸ்திரங்களை சொல்றது அந்த நிலைமைக்கு வந்துட்டார். அதனால அவருக்கு இனிமேல் நமக்கு முடியாது எந்த குறையும் இல்லை. குறையில்லாத நிலைக்கு போனதுனால அப்பிரவருத்தி காமாது ந பிரவருத்தி, அவருக்கு எந்த ஒரு பிரவருத்தியும் கிடையாது. அதே ஆத்மனிஷ்டாபரமா உட்கார்ந்துருக்கார். ஏன் அவருக்கு பிரவருத்தி இல்லை? ஆசையை கூட்டாக அதுக்கு காரணம் பிரவருத்திக்கு காரணமான ஆசை இல்லாததுனால் சர்வ பிரவருத்தி ஹேது காமான யஸ்மாத் பிரம்மவிதஸ்ருதே தஸ்மாத் ந பிரம்மவித பிரவருத்தி ஆகேதுகார அப்படின்னு அனுமானம் பண்ணி கிடைச்சிருக்காரு. இதை வந்து கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றாரு. அவித்யா ஹேதவஸ்தாமா, அவித்யை ஹேதுவாக கொண்டது காமம். அவித்யாவை ஹேது காமம் இல்லை, அவித்யை ஹேதுவாக கொண்டது, அவித்யை காரணமாக கொண்டது காமம். காம மூல பிரவருத்தைய கரெக்டா. தர்மா தர்மோ தன்மூலோ, தர்மம் அதர்மம் ரெண்டு வந்து தன்மூலம் பிரவருத்தினால. ஒரு பிரவருத்தி நம்ம முயற்சி கொண்டோம், ஒரு செயல் பண்ணோம்னா நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். தர்மா தர்மோ தன்மூலோ தேகோ அனர்த்தாஸ்தியஸ்பத, தேகோ அனர்த்தாஸ்தியஸ்பத. அதனால தேகம் தர்மமா இருந்ததுன்னா தேவாதி, அதர்மமா இருந்ததுன்னா பசுபட்சியாதி நரகாதி. ரெண்டு மிஷ்டமா சேர்ந்து இருந்ததுன்னா மனுஷியாதி. தேகோ அனர்த்தாஸ்தியஸ்பத. தேகம்னு வந்ததுன்னா அனர்த்தம் வந்து சேர்ந்தது. தேவாதிகளா இருந்தாலும் அவளுக்கும் அனர்த்தம் வருது. தேகோ அனர்த்தம் சரீரத்துவாக கொண்டும் பிரியா பிரியே கிருஷ்ணா. சரீரம் இல்லைன்னா அவனுக்கு பிரியம் அப்பிரியம், அப்பிரியன்றது இல்லை. பிரியம் அப்பிரியம் இருக்கிற வரைக்கும்
அவனுக்கு பிரவருத்தி இருக்கும். பிரவருத்தி இருந்தா திரும்பி கர்மா பண்ண போறான், கர்மா பண்ணா திரும்பி திரும்பி பார்க்கணும், திரும்ப சரீரம் இருக்கும். அதுல இருந்து கற்றுக்கு வரவே முடியாது. அனதேரோ அனஸ்தா அதோ அவித்யா நிரோதோ விரோதோ விதுஷக்கதா. அதனால அவித்யா நிரோதே, அவித்தியை நிரோதம் பண்ணதுனால, அதை நீக்கியதால், அதை தடுத்ததால், நிரோதம்னா தடுக்கிறது. இங்க வந்து அவித்தியை நிரோதம் பண்றது, அவித்யா தன் காரியத்தை பண்ணக்கூடியது. அதாவது பிரம்மத்தை தெரியவிடாம பண்றது, அதை நீக்கியாச்சு. அவித்யா பிரம்மத்தை தெரியவிடாம பண்றது, அவித்தியை தடுத்துட்டோம்னா நமக்கு பிரம்மம் தெரியாது. பிரம்மம் தெரிஞ்சதுனால அவித்யா இல்லை. அதனால இங்க அவித்யா நிரோதம்னா அவித்யா நாசம்னு எடுத்துக்கலாம். அது அவித்யா நிரோதேஷா நிரோதோ சதா விசேஷ கர்ம ஹேதூனாம் விசாராணாம் தடையுது. அதனால விசேஷ கர்ம ஹேதூனாம் விசாராணாம் விதிச நிரோத சதா. எப்போது உனக்கு அவித்யா நிரோதமாச்சோ அதனாலேயே நிசேஷ கர்ம ஹேதூனாம் விசாராணாம், எல்லா கர்மாவிற்கும் காரணமாக இருக்கக்கூடியதாக விசாரங்கள் அவைகள் எல்லாமே சதா நிரோத விதிசக. ஏன் அவித்யா போனா காமம் போச்சு, காமம் போனா பிரவருத்தி போச்சு, பிரவருத்தி போனா தர்மாதர்மம் போச்சு, தர்மாதர்மம் போனா அவனுக்கு சரீரம் போச்சு. அதனால இவனுக்கு அவித்யா நிரோதம் ஏற்பட்டது. பிரம்மத்தை பார்த்தனால அவித்யா நிரோதம் ஏற்பட்டது. அதனால இவனுக்கு அதுக்கு மேல அவனுடைய விசாரங்கள் அவித்யிலிருந்து காமவிதாமத்திலிருந்து பிரவருத்திலிருந்து தர்மாதர்மத்திலிருந்து சரீரம் என தெரியுதா அதனுடைய விசாரங்கள் எல்லாம் தடைபட்டு போகிறது, எல்லாம் நீங்கி வருகின்றன. உபனிஷத் அஸ்திய சூத்திரம் அப்படின்னு முதல்ல சொல்லப்பட்டது. இது பிரம்மவிதாத்மோதரம் அப்படின்றதுதான் முழு உபனிஷத்துக்கு சூத்திரம் அப்படின்னு சொல்லியாச்சு. சங்கேபதக சதஸ்த சம்யன் மந்திரேன வர்ணிதக, அதனுடைய அர்த்தமும் மந்திரத்தினால சங்கேபதக நன்றாக வர்ணனை செய்யப்பட்டு விட்டது. ஆயிட்டு பிரம்மவிதாத்மோதரத்துக்கு பாஷ்யம் பார்த்த வச்சு வார்த்தையும் சொல்லிட்டார். சத்தியஞானம் யோகேஜனம் பரமேஜனம் பார்த்துட்டு போனோம். சோஸ்மிதே சர்வான் காமான் சக பிரம்மனா விகசிதா வரைக்கும் சொல்லுவார். ஆக சூத்திரம், சூத்திரத்துக்கு வியாக்கியானமான இந்த மந்திரம். சூத்திரத்துக்கான பிரம்மவிது ஆப்னோதி பரம், அதுல பிரம்மனா சத்தியஞானம் மந்திரம் சொல்லியாச்சு. வித்துனா யார் அறிவார், யோகேஜ நிகிதம் குஹாயாம் பரமேஜனம்ன்றதையும் சொல்லியாச்சு. பரம்ன்றது வந்து சோஸ்மிதே சர்வான் காமான் சக பிரம்மனா விகசிதான் வரைக்கும் இது வரைக்கும் எல்லாமே நமக்கு சொல்லி முடிச்சாச்சு. அதனால் சம்சய சதத்துக்கு சமயம் மந்திரேன வர்ணிக்கிறார். மந்திரத்தினால நன்றாக வர்ணனை செய்யப்பட்டு விட்டது. மந்திரம் சொல்லியது மட்டும் இல்ல, அதுக்கான வார்த்தைகளும் கஷ்டமா பார்த்தோம். அதனால் இந்த பாகம் வரைக்கும் ஒரு மந்திரத்துக்கான வார்த்தைகள் வரைக்கும் ஒரு தனிப்பட்டு அதை மட்டும் அனுசந்தானம் பண்ணிட்டு இருந்தாலே உங்களோட தைத்திரியத்துல என்ன சொல்ல வந்திருக்குன்றது முழுக்க தெரிஞ்சு. பிரம்மவித ஆத்மோதிபரம் சொல்லிட்டார், அதுக்கு வியாக்கியானமும் சொல்லியாச்சு. இப்போ ஏதாவது ஒரு சங்கல்பம் இருக்கா, உபநிஷத்துனா இத்தனை மந்திரம் வைக்கணும் அப்படின்னா ஈசாவசம் சின்னதாக தான் இருக்க பலனுக்கு இருக்கு, ஆண்டுக்கும் சுருக்கமாக தான் இருக்கு. கேன உபநிஷத்துக்கு கூட ரொம்ப பெருசு இல்லை, எல்லாமே எவ்வளவு பெருசா இருக்குன்னு ஒன்றும் கிடையாது. விஷயத்தை சொல்லியாச்சுன்னா மூடிட்டு அடுத்த விஷயத்துக்கு போக வேண்டியது, விஷயத்தை மூடி வச்சுட்டு அடுத்த விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கிறேன். இதுக்கு மேல இன்னும் முதல் வள்ளியில ஒரு வாட்டம் தான் பார்த்துருக்கேன், இன்னும் 11 இடவாட்டம் 12 இடவாட்டம் அது மேல 2வது வள்ளி வச்சு இதுக்கு மேல எதுக்காக கிரந்தம் ஆரம்பிக்கிறது இதுமே பார்க்கிறோம். அதுக்கு வந்து நீங்க வராது. சத்தியம் ஞானம் அனந்தம் இது அனேனுக்கு ஆத்ய சூத்திரேன யோ சூத்திரேன யாவான் அஸ்தோத்திர சூத்திரித ஆத்மாத்தேரியம் விருத்தி தஸ்மாதினா. முதல் சூத்திரம் இருக்கு, அனேன ஆத்ய சூத்திரேன யாவான் அஸ்தோ அஸ்திர சூத்திரிக. என்ன விஷயம் இது வரைக்கும் இந்த சூத்திரிக சூத்திரத்துன்னு சுத்தமா சொல்லப்படுத்தலோ ஆத்மாத்தேரியம் விருத்தி. இது சொன்னதுக்கு இப்ப விருத்தி சூத்திரத்துடைய வியாக்கியானமானது சத்தியஞானம் பண்றது. அந்த சூத்திரத்துக்கு விருத்தி மேல பண்றது ஆத்மாத்தே. இந்த உபனிஷத் முடிவுல இருக்க சனாத்தி பத்தியம் என் விருத்தி, இது மேல வரக்கூடிய உபனிஷத் பாகமானது அதுக்கு விருத்தி தான். தஸ்மாத்தான் தஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூதன்னு ஆரம்பிக்கிறார்கள். அங்கிருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும்
விரும்பிய கடைசி வரைக்கும் இதுதான் விருத்தி சொல்லப்படுது. விருத்தினா நான் விவரணமாக சொல்ல தெளிவாக சொல்ல போகிறது. இது மேல என்ன தெளிவு வேணும் அப்படின்னா, தெளிவு வேணும். அவங்க சத்தியம்னா ஒரு மாதிரி தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த தொழில் சொன்னார் பாக்கியத்துல. ஞானம்னா நிவர்த்தின்னு சொன்னார். அனந்தம்னா அந்தம் இல்லாதது, காரியம் இல்லை, காரண வடிவமானது, அப்புறம் காரணம் இல்லை. இப்படி எல்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வெறும் உபதேசமா கேட்டோம். ஆனா இதை பொருத்தி பார்க்கல நம்ம. அது எப்படி இந்த மாதிரி இருக்க முடியும்? அதாவது அந்த சத்தியமாகவும் ஞானமாகவும் அனந்தமாக இருக்கக்கூடியதான பிரம்மமே, அந்த பிரம்மத்துக்கோ அழிவு கிடையாது, மாற்றம் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. அந்த பிரம்மம் தெரியல. ஞான வடிவமான பிரம்மம் மட்டும் அந்த ஞான வடிவமான பிரம்மம் நமக்கு தெரியல. எங்கடா இருக்குன்னா பிரத்யேகாத்மா இல்லை, புரிஞ்சுலையே, நம்ம அனுபவத்துக்கு புரிஞ்சுலையே. அப்போ இது வரைக்கும் உங்களுக்கு சொன்னது எப்படின்னா, அது வெறும் இதுதான் கொள்கை அப்படின்னு எடுத்து மேல பிரதிஜையாக சொல்லிட்டு அதுக்கு மேல் கேள்வியில சந்தேகத்தை கிளப்பி சந்தேகத்தை நிறுத்தி பண்ணி அதுக்கு உற்பத்தி வார்த்தைகள்லாம் சொல்லி இங்கதான் தாத்பரியம்னு சொல்லலாம். அப்பதான் அந்த மீமாம்சா பூர்த்தியாகும். தாத்பரியங்கள் இங்கதான் இருக்கு அப்படின்னு தாத்பரியத்தை எடுத்து காமிச்சாதான் அந்த விசாரம் பூர்த்தியாகும். நமக்கு விசாரம் எப்படி பண்ணணும்னு தெரியாது. உபரிஷத் விசாரம் கொடுக்கணும். அதுக்கு மேல நம்ம கோட்டை கட்டிக்கு போகலாம். ஆனா நம்ம நினைச்சா போல வாய்ப்பு வந்தா போல நம்ம விசாரம் பண்ண முடியாது. அப்பனா செல்லுபடி ஆகாது. அதுக்காக உபரிஷத்தே நம்மளுக்கு எப்படி விசாரம் பண்ணணும் முதல்ல உபபத்தி. இது எல்லாமே பிரம்மன் தான் சொன்னது. நம்பணுமே, இங்க யாராவது நம்பணும்ல. இது சொன்னது இருக்கிறது எல்லாம் பிரம்மன் தான் அப்படின்னு சொன்னா நம்பணும். எப்படி நம்ப வைக்க முடியும் அப்படின்னு உபரிஷத்தை ஆரம்பிக்கப்படுது. அதனால அநேக ஆத்ம சூத்திரேன யாவானத்துவற்ற சூத்திர ஆசமாக்கே இயம்பி தஸ்மாத் வேதனா சத்தியம் ஞானம் அனந்தம் ச ரசாலே பஞ்சகாஸ்வரம் ஞாம் அதிருஷ்யாதி சாஸ்திரோக்தம் அகம் பிரம்மேதி நிர்பயம். சத்தியம் ஞானம் அனந்தம் இவைகளும் ரசாலே பஞ்சகாஸ்வரம் அன்னரசமய பிராணசமய மனோரசமய இவையெல்லாம் சொல்லி இவைகளுக்கு மேல அன்னமயாதி கோஷங்களுக்கு மேல ரசாதே பரம் பஞ்சகாசு பரம் அன்னரசமயமாத்மான உபசங்கிராமதி பிராணமயமாத்மான உபசங்கிராமத்தின்னு இந்த பஞ்ச கோஷங்கள் சொல்லப்படுற அந்த பஞ்ச கோஷத்துக்கு பரமாக இருக்கக்கூடியதான அதிர்ஷ்யாதி சாஸ்திரோக்தம். அதிர்ஷ்யாதி சாஸ்திரம் இது அதிர்ஷ்டிய நிலையில அவையும் பிரதிஷ்டான் என்பதையில மேல வரப்படுது. அந்த அதிர்ஷ்யாதி சாஸ்திரோக்தம் அந்த அகம் பிரம்ம இது நிர்பயம் ஞான். அப்படிப்பட்ட நிர்பயமான பிரம்மமாக நான் ஆவேன். தியான்றது அசபீன்ற தாத்துன்னு வருது. அந்த விதி இல்லை தியாத்துன்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கட்டும் இங்கேவன் தியாக் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. அந்த தியாகத்துக்கு உத்தமத்துல தியான் தியாக தியானம் தியாக தியாகம் சிறு தியான் தியாகம் தியான் தியாக தியான இது இங்கு அந்த அதுதாத்துக்கு. அப்படிப்பட்ட பிரம்மமாக நான் ஆவேனாக அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறாரு. முதல்ல சத்தியம் ஞானம் அனந்தம் ரசாதே பஞ்சகாத்தரம் ஞான் அதிர்ஷ்யாதி சாஸ்திரோக்தம் ஆம் பிரம்மேதி நிர்பயம். அப்படிப்பட்டதான இந்த பிரம்மமாக நான் ஆக வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பாகத்தை ஆரம்பிக்கிறார். இன்னொன்று சத்தியம் அனந்தம். இப்ப என்ன அது விசாரம் பண்ண போறோம்னு சொல்லிட்டார். மீமாம்சம் சொல்லிருக்கோம். மீமாம்சம் விசாரம். அப்போ விசாரம் பண்றதுக்கு என்ன வேணும்? முதல்ல விசாரம் பண்றதுக்கு ரெண்டு விஷயங்கள் வேணும். எந்த விஷயத்தை பத்தி விசாரம் பண்ணணும்ன்றது முதல்ல தீர்மானம் பண்ணணும். அந்த விஷயத்தை பத்தி மட்டும்தான் விசாரம் பண்ணணும். விசாரம்னா என்னன்னு சொல்றது? அங்க கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்னா எதை பத்தி பேசணும்? அதை பத்தி மட்டும்தான் பேசணும். கொண்டு போகாம பேசுறது, வாய்க்கு வந்தது பேசுறது, எதுக்கு போறவரை பத்தி பேசுறதுன்றது அதுக்கு மீமாம்சா, அதுக்கு விசாரம்னு சொல்றது இல்லை. ஆனா மீமாம்சா அந்த அந்த சப்தத்துக்கு அர்த்தம் பூஜிக்க விசாரம்னு பேரு. அதனால அது அப்படி பண்ண முடியாது. ஒரு பிரதிஜை, இந்த விஷயத்துக்காக நான் விசாரம் செய்கிறேன், அந்த விஷயம் பிரயோஜனவத்தாகும், இந்த விசாரம் பண்ணி இந்த நிர்ணயம் நான் பண்ணுவேன், ஆனால் அதுக்கு எனக்கு எப்படி ஒரு பிரயோஜனம் வேணும், அதாவது தர்ம ஜிக்ஞாசா அப்படின்னார். அதனால் நான்
தர்மத்தை விசாரம் செய்வோமாக. செய்வோம்னா செஞ்ச என்னாலும் உங்களுக்கு தர்ம ஞானம் ஏற்படும். ஞானம் வந்தா அந்த பிரவருத்தி செய்யப்படும், அனுஷ்டானம் செய்வோம், அதனால நமக்கு புண்ணியம் வரும். அதாவது பிரம்ம ஜிக்ஞாசா சுபமன். அப்போ விசாரத்துக்கு முதல்ல விஷயம் வேணும், அப்புறம் பிரயோஜனம் வேணும். அதாவது பிரயோஜனத்தா விஷயமா இருக்கணும். அதுக்கப்புறம் அதுல ஒரு சந்தேகம், சந்தேகம் இல்லைன்னா விசாரம் வந்து பிரயோஜனம் இல்லை. உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும்னா நம்ம 2 பேரும் அந்த விஷயத்தை பத்தி பேசி பிரயோஜனமே கிடையாது. இன்னும் தெரியுது, உங்களுக்கு ஒன்று தெரியும் எனக்கு அதை பற்றி தெரியாது. நான் வந்து ஐயா இது எப்படி என்ன ஏதுன்னு கேட்டுக்கிறேன், நீங்க சொல்ற நான் சொல்லுவோம் எப்படியானா ஆமா பரவாயில்ல இருந்தால் யோசிக்கிறாங்க. உங்களுக்கு அதனால ஒரு புதுசா ஒரு காரணம் கிடைக்கும். இப்படி இருந்தாதான் அதுக்கு விசாரணை பேர். குரு சிஷ்ய சம்மானம் அது விசாரணை. குரு தெரியும், சிஷ்யனுக்கு தெரியாது. சிஷ்யன் கேள்வி கேட்க குரு உபதேசம் பண்ண. அப்ப சிஷ்யன் புதுசா கேள்வி கேட்கும்போது குரு சொல்ல இப்படிப்பட்ட சந்தேகம் வரலாமா, அப்ப இந்த மாதிரி ஒப்பந்தத்தை சொல்லலாமே, குருக்கு வந்து ஞானம் உறுதியாகும். இப்படிப்பட்டதுதான் வந்து விசாரணை. ஆக விஷயம் என்னன்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது பரம் பிரம்மா, பரத்தை பரமான பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடியதான பிரம்மா. சந்தேகம் வேணும். என்ன சந்தேகம் இருக்க முடியும்? அந்த பிரத்யேகாத்மாதான் பிரம்மன்னு சொல்லியாச்சு. ஆனா நமக்கும் அந்த அனுபவம் இல்லை. அப்போ என்ன ஆகுது? பிரம்மம் தான் ஜீவன் அப்படின்னு பார்த்துட்டு அதுல வந்து அது சொல்லிட்டு இருக்காருன்றது சந்தேகம் இல்லை. ஆனா பிரம்மம் வந்து ஜீவனாக முடியும்னு சந்தேகம் இருக்கும்போது அப்படி பிரம்மம் ஆக முடியும் சொல்லலாம். ஹிருதய இருக்கிறது பரமாத்மா இனியும் அதுதான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நமக்கு இன்னும் அந்த ஒரு பிரதிநிதி வரல. அப்ப என்ன நம்ம சரி சாப்பிட்டுன்னு சொல்றது பெரியவா தப்பா சொல்ல மாட்டா, ஆனா இன்னைக்கு வராது நமக்கு எங்கேயோ வரப்போகுது அப்படிங்கிறது அது பிரயோஜனம் இல்லை. அது அனுபவானுசாரமாக இந்த சாஸ்திரம் நமக்கு வரணும். அப்ப என்ன சந்தேகம் வரலா, ஜீவனும் பிரம்மனும் எப்படி ஒன்னா இருக்கலாம்? இதுன்னு அடிப்படையா அத்வைதத்துல வரக்கூடிய சந்தேகம் ஒண்ணுதானே இருக்க முடியும். இது சரிக்காத பிரபஞ்சம் உண்மையா பொய்யா, யார் சிருஷ்டி பண்ணா சிருஷ்டி ஆகலையா, அதெல்லாம் 2ஆம் பட்சம். ஜீவன் ஒண்ணு இருந்தாதான் அது இருக்கிற பிரபஞ்சம்னு வரப்போகுது. ஜீவன் பிரம்மம் ஒன்னா இல்லையா? சரி ஒண்ணுன்னு சொல்லியிருக்கு, என்ன விட்டுருவோம். இவன் பிரம்மன்னு ஏதோ ஒன்று சொன்னாரு, சத்தியம் ஞானம் அனந்தம்னு சொன்னாரு. அது எப்படி சத்தியமா இருக்க முடியும், எப்படி ஞானமா இருக்க முடியும், எப்படி அனந்தமா இருக்க முடியும்? முதல்ல அதை புரிஞ்சுக்க. அதுக்கப்புறம் வந்து அப்படிப்பட்ட பிரம்மம் நான் அது 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 எந்த இடத்துல சிக்கல் வருதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதான் கேட்கிற சத்தியம் அனந்தம் கதம் சமயத்தே. நீங்க வந்து ஞானம்ன்றது விட்டார். ஏன் விட்டாருங்க, பிரம்ம வித்துன்னு சொல்ற இடத்துல அந்த இடத்துல நீங்க திரும்பி போய் பார்த்தா தெரியும் ஞானம் பிரம்மன்றது நல்லா நிரூபணம் பண்றாரு. அதனால அந்த இடத்துல சந்தேகம் வர வேண்டாம், பண்ண விஷயத்தை திரும்ப நிரூபணம் வேண்டாம்ன்றதுனால. ஆனா பாஷ்யத்துல சத்தியம் ஞானம் அனந்தம் தான் எடுத்துக்கிறார். ஆசிரியர் எடுத்துட்டு சத்தியமும் அனந்தமும் தான் தீர்மானம் பண்ண, ஞானத்தை தீர்மானம் பண்ணல. ஆசிரியர் வார்த்தையை வந்து வாக்கியமா எடுத்துட்டு பிரதீக மாதிரி எடுத்துட்டு விசாரம் பண்ணார். இவர் வந்து விஷயத்தை மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக எந்த சந்தேகமும் அதை மட்டும் எடுத்து நம்ம உதாரணம் பண்ணுவோம்ன்றதுக்காக சத்தியம் அனந்தம் கதம் சமயத்தே. பிரம்மம் வந்து சத்தியம் அனந்தம்னு நமக்கு எப்படி தெரியும்? சத்தியம்னா பாதிப்பு இல்லாதது, அனந்தம்னா முடிவு இல்லாதது. தேசகாலாதி ஹேதுத்வாத் தேசகாலாதி ஹேதுத்வாத். ஏன்பா பிரம்மம் சத்தியமாகவோ அனந்தமாகவோ இருந்தா அவனுக்கு என்ன கஷ்டம்? சாஸ்திரம் சொல்லிட்டு அப்படியே ஒத்துன்னு போய் அந்த பிரம்மன் நான் எப்படி ஆகணும்னு கேள்வி கேட்கிற. பிரம்மம் சத்தியமா அனந்தமானு ஏன் கேள்வி கேட்கிற அப்படின்னா, நீங்க நேரத்தை என்ன சொல்லுகிறீர்கள்? இந்த பிரம்மன் தான் ஜெகத்து காரணம்னு சொல்றது. ஜெகத்தை சேர்த்து அசத்தியமா இருக்கு, அந்தவத்தா இருக்கு. அசத்தியம்னா அழியக்கூடியதா இருக்கு, அந்த அதுக்கு ஒரு முடிவு இருக்கு. நேரத்தை 2 ஒண்ணுதான் சொல்லுகிற. சத்தியமும் அனந்தமும் 2 ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது சத்தியம் ஏன் சொல்லணும், அனந்தம் ஏன் சொல்லணும் அப்படின்னு வருது. தேசகாலாதி ஹேதுத்வாத், தேசம் காலம் இவைகளுக்கு காரணமாக இருக்க அந்த பிரம்மம் அதுக்கு சத்தியமாகவும் அனந்தமாகவும் இருக்க முடியும். சத்தியம் அனந்தம் கதம் சமயத்தீயதே தேசகாலாதி ஹேதுத்வாத் சதிதானி விபாகியதே. சத்தியம் அனந்தம் ஞானம் இவைகளெல்லாம் சாமானியமா சொல்லியிருக்கிறார். நிஷ்கிருஷ்டமான லட்சணம் ஏற்கனவே முன்னாடி பார்த்தாச்சு, மேல திரும்பவும் பார்க்கப்படுது. மூலத்துக்கு மட்டும் அர்த்தம் சொல்லியிருக்கிறார்.
ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா திரும்ப பார்க்கலாம். ஏன்னா சத்தியம் அனந்தன்றதுல விசாரம் இருக்கு. அது மேல வரப்போகுது. முதலில் சத்தியம்னா என்ன, அனுசபின்னு சொன்னார். அனந்தம்னா என்னன்னு சொல்ல போறாரு. சத்தியம் அனந்தம் ரெண்டும் தமிழ் சொல்லும்போது ரெண்டும் ஒரே அர்த்தம் இருந்தா ரெண்டும் ஒண்ணு போல இருக்குன்னு சொல்றாரு. ஆனா ரெண்டும் ஒண்ணு இல்லை. இதுதான் உபனிஷத்து பரியாய பதம் பிரயோகம் பண்ணதா தோஷம் உண்டு. அப்படி இல்லை சொல்ல போறாரு. நது சத்தியம் அனந்தம் கதம் சந்தியஸ்திரீயதே அதேச காலாதி ஹேதுத்வா அப்படின்னு சிஷ்யனுக்கு சந்தேகம்னா அனுமானம் பண்ணா இல்லை தோல் வச்சு அனுமானம் பண்ணா இருக்கு. அதிகாரி விபாகியத்தை அது இப்பொழுது நன்றாக நாங்கள் விபாகியத்தை தெளிவாக காட்டுகிறோம். இது பிரம்மமே எப்படி சத்தியமாகவும் அனந்தமாகவும் ஆகும்னு இப்ப காமிக்க போறோம். இப்போ அனந்தம்னா என்ன, சத்தியம்னா அமிர்த பின்னம் பொய் இல்லாததுன்னு முதல்ல ஒரு லட்சணம் சொன்னார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அப்படியே விஷயம். அனந்தம்னா என்ன ஆரம்பிக்கிறார். வஸ்துதோ தேசதேவ காலதஸ்ய திருதோச்சதே ஆனந்தியம் பிரம்மணஸ்ய அதஹ சத்யாத்யபிக சத்யதி. ஆனந்தம்னா என்ன, அந்தம்னா முடிவு, அனந்தம்னா முடிவில்லாது, ஆனந்தம்னா முடிவில்லாத தன்மை. சுபபாரம் முடிவுன்றது எப்படி வரும், அந்தன்றது 3 விதமா வருமா. வஸ்துதः தேசதः காலதः. தேசத்தினால ஒரு முடிவு வரும். இங்க இருந்து ஆரம்பிச்சு நம்ம கொண்டே இருக்கோம். இங்க வந்தாச்சுன்னா இந்த ஊர் எல்லாம் வந்தாச்சு. சென்னை முடிஞ்சு போச்சு, இது சென்னைக்கு வெளியில இருக்கோம். இங்க இருந்து ஆரம்பிச்சு இங்க இருந்து போனா இது அடுத்த ஊர், இது அடுத்த ஊர். தேசத்துல உங்களுக்கு ஒரு எல்லை, உங்களுக்கு இந்த இடைவெளி, இங்க இருந்து இது வரைக்கும் என் வீடு, இந்த இடத்துல அடுத்த ஊர் கிடைக்கும். அதுக்கு இந்த பக்கம் நீங்க வரக்கூடாது. அதுக்கு மேல இருக்கிறது ஒண்ணு வீடுனா அந்த பக்கம் நான் கால எடுத்து வர மாட்டேன். இதுதானே லோக விவகாரம் நடந்துருக்கு. இது தேசத்தினால வரக்கூடியதான அந்தம். இதுல இருந்து இருக்க சாமி பூஜைக்கு இருந்து ஆற்றல் வச்சிருக்கோம். அந்த இடத்துல எழுத்துலாம் படாம சீட்டு எதுவும் படாம பத்திரமா பார்த்துக்கணும். இந்த இடத்துல இந்த இடம் வரைக்கும் இது ஸ்நானம் பண்றதுக்கு, இங்க இருந்து சமையல் பண்றதுக்கு தேசத்தட்டுன்னு கொஞ்சம் ஆகாசம்னு பார்த்தா எல்லாம் ஒன்னா இருந்தாலும் நம்ம அப்படி தேசத்தினால ஒரு பரிச்சேதம், ஒரு வரைமுறை நம்ம படுத்துறோம். அதுக்கு தேசத்தினால ஒரு அம்சம் இருக்கு. அதே போல காலத்தினால இப்ப இருந்து இப்ப உதயாந்தம் ஒரு நாள் அப்படின்னு வச்சுருக்கோம். அப்புறம் இது மத்தியானம், இது ராத்திரி, இப்போ கல்யாணம் பண்ணணும், இதுக்கு மேல கல்யாணம் காரியம், இதுக்கு மேல அதாவது ராஷ்டிரத்து வேலை போகும், இதுக்கு முன்னாடி கண்ணி முடிச்சிடணும், இது மேல பண்ணக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது, அதுக்கு முன்னாடி கண்ணி முடிச்சிடணும். இப்படி காலத்தாக நம்ம பிரித்து வச்சிருக்கோம். வஸ்துதாக எப்படி இப்ப நான் அப்படி கையில ஒரு பொருள் இருக்குன்னா இங்கிருந்து ஆரம்பிச்சது வரைக்கும் இந்த பொருளுக்கு ஒரு பென்சில் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். அப்புறம் இதுக்கு மேல வச்சுருந்தேன்னா இதுக்கு பேனா அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்கேன். இது என்ன இருக்கு, இந்த வஸ்து இங்கிருந்து பார்த்துட்டு ஒரு பசுமாரி எடுத்துருக்கா, அது மொத்தத்திலேருந்து ஆரம்பிச்சு வால் வரைக்கும் போனா பசு பசு நமக்கு ஒரு அறிவு உண்டா இருக்கு. அதை தாண்டிட்டோம்னா அந்த அறிவு உண்டா இருக்கு. அடுத்த பொருள் வருது, இது பார்க்கும்போது இது பார்க்கும்போது அதை 3 விதமாக நம்மளது பரிச்சேதம் அந்த வருஷம் வரும். வஸ்துதோ தேசத்தேவ காலத்துக்கு திருதா உச்சதே ஆனந்தம். பிரம்மத்துக்கு இந்த 3 விதமான பரிச்சேதமும் இல்லை. இப்படியாக ஆனந்தம் சொல்லப்படுகிறது. தேசத வஸ்துத ஆனந்தம் காலத்துக்கு ஆனந்தம் திருதா வஸ்துதே பிரம்மண அத சத்தியாத்யபிக சித்தியதி. அதனால சத்தியாதிகளும் ஞானம் அனந்தம் என்பதும் சித்திக்கும். ஏன்னா அந்தம் இருந்தாதான் உங்களுக்கு அனந்தம் சித்திக்காது. அந்த ஆனந்தம் வந்தாச்சு. அப்ப சத்தியம் எப்படி சித்திக்கிறது அப்படின்னு பார்க்கணும். அத சத்தியாத்யபிக சித்தியதி அனந்தம் தேசத்தோ வியோம சொன்னது விசாரணை சொல்றாரு. அனந்தம் தேசத்தோ வியோம தேசவத்வ காரணேன ஏகதேசம் ஹி காரியம் நான் எத்திர வர்த்ததே. இப்ப அனந்தம்னு என்ன நம்ம முதல்ல புரிஞ்சுட்டாரா, தஸ்மாதா எதுக்கு அதை சிருஷ்டி சொல்றதுன்னு சொல்றதுக்காக இந்த விஷயத்த இருக்கணும். நுணுக்கமான விஷயத்த சொல்றாரு. வியோம ஆகாசமானது தேசத்தோ அனந்தம், தேசத்தக அனந்தமானது. அது தேசத்தினால் பசுமை, அதனால் அதை முன்னிறுத்தி அனந்தம். தேசம் எனக்கூடியதான ஒரு நீங்க அளவு எடுத்துட்டா ஆகாசமானது அனந்தம். அதுதான் ஆகாசத்துக்கு தேசம்னா எல்லை கிடையாது.
இங்கிருந்து இது இருக்குது ஆகாசம், அது மேல் ஆகாசம் இல்லைன்னு சொல்லல, ஆகாசம் இங்கிருந்து இருக்கு. தேசத்தினால் அதை கட்டுப்படுத்த முடியாது. பூமியை நம்ம தேசத்தினால் கட்டுப்படுத்துறோம். இங்கிருந்து இதுதான் பூமி, இது வேற போனா இந்த பூமண்டலத்துக்கு வெளியில கையாச்சு. அது மேல வாயுமண்டலம் வருது, அதுக்கு மேல போனா சந்திர மண்டலம் வருது, அது மேல போனா சூரிய மண்டலம் வருது. இப்படி பிடிச்சிக்கிறோம். ஆனா ஆகாசத்தை எங்கேயும் பிடிக்க முடியாது. அதனால அனந்தம் தேசதோன அது எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, தேசவத் பிரகிருதி எல்லாம் அனுமானம், அழகான அனுமானங்களை ஸ்லோகமா பண்ணிட்டு போறார். தேசவத் பிரகிருதித்துவம் தஸ்மாத், தேசவத் பிரகிருதித்துவம் ஆகாசத்துக்கு இருக்கு. தேசவத் தேசத்தை கூடிய, தேசத்தோடு கூடின பதார்த்தங்கள், அதாவது ஒரு இடைவெளியோடு கூடினதான பதார்த்தங்கள். என்ன, எந்தெந்த பதார்த்தத்தை உங்களால ஒரு இன்சியக்கால அளக்க முடியுமோ அதெல்லாம் தேசவத்து பதார்த்தம். அது இன்சியக்காரலாம் இல்லை, சின்ன பதார்த்தம்லாம் ஏதோ ஒன்றுலாம் ஒரு எக்ஸ்வைன்னு போட்டு உங்களால அளக்க முடிஞ்சதுன்னா அது தேசவத் பதார்த்தம், தேசத்தோடு கூடினதான பதார்த்தம். அந்த தேசத்தோடு கூடின பதார்த்தம் எல்லாத்துக்கும் காரணமாக ஆகாசம். ஆகாசத்திலிருந்துதான் எல்லா தேசவத் பதார்த்தம், ஆகாசத்திலிருந்துதான் ஒவ்வொரு தேசவத் பதார்த்தம், தேசத்தோடு கூடின பதார்த்தமும் இந்த நம்ம சரீரத்துக்கு இவ்வளவு நீளம், இவ்வளவு அகலம், இவ்வளவு இது இருக்கு அப்படின்னா அந்த சரீரத்துல ஆகாசத்தினுடைய அம்சம் இருக்கிறதுனாலதான் இந்த ஆள் இவ்வளவு 6 அடி வருமா இருக்கார், இவ்வளவுதான் சேரே போக மாட்டேன்றது. இதெல்லாம் அந்த எப்படி சொல்ல முடிகிறது? அவருக்கு உபாதான காரணம் அந்த தேசம் இருக்கு. இல்லைன்னா அவர் எந்த இடத்துலயும் இருக்காது, நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டார். தேசவ பிரகிருதிக்காக தேசத்தோடு கூடின பதார்த்தங்களுக்கு ஆகாசம் காரணமாக இருப்பதால் ஆகாசத்துக்கு தேசத்தினால கட்டுப்பாடு இல்லை. பாருங்கள், பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு பதார்த்தமும், தேசத்தோடு கூடிய ஒவ்வொரு பதார்த்தமும் ஆகாசத்திலிருந்து உண்டாய். ஆகாசம் அதுக்கு ஒரு காரணம் அப்படின்னா, இப்போ தேசத்தோட கூடின பதார்த்தத்துக்கு அப்பாற்பட்டு ஏதாவது இருக்கா இருந்ததுன்னா ஆகாசம் அதோட வேறுன்னு சொல்லலாம். இது தேச சம்பந்தமே இல்லை. இது கையில ஒரு பொருள் வச்சுருக்க, இந்த பொருளுக்கு தேச சம்பந்தம் இல்லை. இது தேச சம்பந்தம் இல்லாததுனால இதுக்கு ஆகாசம் காரணம் இல்லை. அப்ப இந்த பொருள் இருக்கிற இடத்துல ஆகாசம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனா அப்படிப்பட்ட பதார்த்தம் ஏதாவது இருக்கும், தேச சம்பந்தம் இல்லாததான பதார்த்தம் ஒண்ணு இருக்கும் இடத்தில் ஆகாசம் இல்லை. தேச சம்பந்தம் இல்லாத பதார்த்தம் இருக்கும் இடத்தில் ஆகாசம் இல்லைன்னு சொல்லலாம். ஒரு நெருப்புல உண்டாயிருக்கு ஒரு பொருள், சூடா உஷ்ணமா இருக்கு, அந்த பொருள் இருக்கு, அங்க பார்த்தோன்னா பனி இருக்கு, ஐஸ் இருக்கு, அந்த இடத்துல அக்னியிலிருந்து உண்டான பொருள் இல்லை. அதனால அங்க அக்னி இல்லை. ஐஸ் இருக்கிற இடத்துல அக்னி இல்லை, உஷ்ணம் இல்லை, என்னான்னு சொல்ல முடியும். இதெல்லாம் நல்லா வளர்ந்து போச்சு, இது ஜலம் இல்லைன்னு சொல்ல முடியும். அது போல இது ஆகாசமே இல்லை, இடைவெளியே இல்லை. ஏன்? ஆகாசத்திலிருந்து, ஆகாசத்துலாம் உங்களுடைய காரியம் இல்லை. நான் சுலபமா சொல்றேன், தேசவத் பதார்த்தங்களோட ஆகாச காரியம். ஆகாசங்களுடைய காரியம் இல்லை, காரியம் இல்லைன்னா அந்த இடத்துல காரணமும் இல்லை. அப்படிப்பட்ட பதார்த்தம் இருக்கும் இடத்தில் அப்படின்னு சொன்னா எதிரி ஆகாசம் சேரு. இருக்கும் இடத்தில் ஆகாசம் இல்லையா, அப்ப ஆகாசம் இல்லாத இடமும் ஒண்ணு இருக்குன்னு என்னால சொல்ல முடியும். ஆகாசம் இல்லாத இடம் அப்படின்னு நான் சொல்ற மாதிரி ஆகும், அப்படி எதுவுமே சொல்ல முடியாது. நான் பேசுறது எல்லாமே செல்ஃப் கான்ட்ரடிக்ஷன் ஸ்டேட்மெண்ட். அதனால ஆகாசம் இல்லாத இடமே இல்லை, ஆகாசம் இல்லாத இடம் இல்லை அப்படின்னு இது ஒண்ணு புரிகிறது. இந்த நிர்ணயம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது. அனந்தம் தேசதோக தேச காரணேன ஏகதேசம் காரியம். நான் மித்திர வர்த்தது காரணேன காரணத்தினுடைய ஏகதேசத்துலதான் காரியம். அதாவது காரியம்ன்றது காரணத்தோட குறைச்சலான இடத்தான் பிடிச்சிருக்கு. காரணேன ஏகதேசம் காரியம் நான் வர்த்தது. என்ன சொல்லுது? ஆகாசம்ன்றது தேசத்தக அனந்தம் சொன்னார். காரியத்தா காலத்தோனாசிய. ஆனா
ஆகாசம் ஒரு சமயத்துல உண்டாது, பிரளயத்துல அழியும். வேத சுதேன்னு ஆரம்பித்து சுற்ற வருஷத்துல தீர்மானம் பண்ணிருக்கார். ஆகாசமானது உண்டாகிறது. அது உண்டாகிறதுன்னா ஆகாசம் உண்டாவதற்கு முன்னாடியும் இருக்கு, ஆகாசம் உண்டாத பிறகும் இருக்கு. அப்ப முன்னாடி பின்னாடியும் இருக்கிறது. அதற்கு முன்காலத்தில் பிற்காலத்தினால காலத்தினால் அதுக்கு ஒரு வரையறை உண்டு, ஒரு வரையறை இருக்கு அப்படின்னா. அப்போ அதனால இதுக்கு காலத்தினால பரிச்சயம் கிடையாது, பரிச்சயம் இருக்கு. காலத்தினால ஆனந்தம் கிடையாது. ஆகாசத்துக்கு தேசத்தினால ஆனந்தம் இருக்கு, ஆனா காலத்தினால ஆனந்தம் கிடையாது. காரியத்வா ஏன்னா அது ஆத்மாவுடைய காரியங்கள், பிரம்மத்தினுடைய காரியமாக இருக்கிறதுனால காலத்தோ நாக்கிய ஆனந்தம்னு சொல்லிக்கணும். வஸ்துதச்ச விதாயக கிடையாதுன்னு சொல்லிக்கணும். வஸ்துத விதாயகம்னு ஆகாசம். வஸ்துத வஸ்துனாலும் அதற்கு ஒரு ஆனந்தம் கிடையாது. ஏன்? ஆகாசம் வேற, வாயு வேற, ஆகாசம் வேற, பூமி வேற, ஆகாசம் வேற, நான் வேற. வஸ்துதச்ச விதாயக வஸ்தந்தரத்து சத்பாவாது ஆனந்தம் வஸ்துதோபினா. அதனால வஸ்துதகமும் அதுக்கு ஆனந்தம் கிடையாது, காலத்தக கிடையாது, வஸ்துதக கிடையாது, தேசத்தக மட்டும் உண்டு. காலாகாசாதி யோனித்வா அந்த எந்த காலத்துக்கு காலத்தினால ஆகாசம் கட்டுப்படப்படுறது, ஆகாசம் தேசத்தினால அதுக்கு கட்டுப்பாடுகிறது. அந்த காலத்துக்கும் ஆகாசத்துக்கும் காரணமான கால ஆகாசாதி யோனித்வா சர்வாத்மத்வாத். சர்வாத் எல்லாமாகவும் இருக்கு, எல்லாத்துக்கும் ஆத்மாவாக எல்லா வடிவமாக எல்லாமாகவும் இருக்கு. அதனால வஸ்து பரிச்சயம்னு உங்களால் சொல்ல முடியாது. இப்போ பிரம்மத்தை பற்றி சொல்றாரு. காலாகாசாதி யோனித்வா சர்வாத் வஸ்து சர்வாத்மத்வாத் ததாத்மனஹ வஸ்தந்தரஸ்ய அசத்வாத் நித்யானந்தம் பராத்மனஹ. இந்த பரமாத்மா இருக்காரு, அவர் காலத்துக்கு காரணமானவர். அதனாலதான் ஒரு காலகாலம். அவர் ஆகாசத்துக்கு காரணமாக காலத்துக்கு காரணமா இருக்கிறதுனால அவர்கிட்ட என்ன காலம் உண்டாயிருக்கு. அதனால காலத்துக்கு முன்னாடி அவர் இருக்கிறதுனால அவருக்கு முன்னாடி பின்னாடி அவர் காலத்தினால அவரை கட்டுப்படுத்த முடியாது. இது வரைக்கும் பரமாத்மா இருந்தா இதற்கு முன்னாடி பரமாத்மா இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா முன்னாடி பின்னாடின்னு காலத்தை வச்சிருக்கிற அந்த காலமே, நமக்கு அளவுகோலான காலமே அவர்கிட்ட இருந்தா வந்தது. அப்ப அந்த காலத்துக்கு அவரை அளக்க முடியாது. அதே போல தேசத்தினால ஆனந்தமான ஆகாசம் அவர்கிட்ட இருந்து இருந்தது. கால ஆகாசாதி யோனித்வாத்துக்கு காரணமாக இருப்பதனாலும் சர்வாத்மத்வாத் வஸ்தந்தரஸ்ய அசத்வாத் எல்லாம் பஞ்சம் அனுமானமா போயிட்டு இருந்தது. சர்வாத்மத்வாத் எல்லாத்துக்கும் ஆத்மாவாக இருப்பதால் அவரை தவிர வேற ஒண்ணும் இல்லை. நான் கடத்தை பாக்குறேன், இது என்ன மண், அப்புறம் சராபம் பாக்குற மண்ணு, அப்புறம் கலசம் பாக்குற மண்ணு, கரகம் பாக்குற மண்ணு, மேல அந்த மூடி பாக்குற அது மண்ணு. எது பார்த்தாலும் மண்ணா இருக்கிறதுனால எனக்கு எல்லாமே மிருகாத்மாவா இருக்கு. அப்போ இதுவும் வேறையா அப்படின்னா மண்ணு வேறையா? மண்ணு ஒண்ணுதான். மண் வேற, கரகம் வேறையா இருக்கலாம், விகாரம் வேறையா இருக்கலாம். ஆனா விகாரமா நம்ம போய் ஆச்சாரம் பணம் விகாரம் சொல்லிட்டோம். அப்போ மூலமான பொருள் ஒண்ணுதான் இருக்க முடியும். அதனால வஸ்தந்தரத்துக்கு அசத்தாது நித்யானந்தம் பராத்மனஹ பரமாத்மாவிட முக்கியமான ஆனந்தம் சேரும். கல்பிதேர வரிச்சேதோ நீ அகல்பித கல்பிதமான பரிச்சேதத்தினால் அகல்பிதமான வஸ்துக்கு பரிச்சேதம் வராது. நமக்கு கற்பனையாக ஒரு பரிச்சேதம், அதாவது கல்பிதேன காரியம், காரியத்தில் இருக்கக்கூடியதான பரிச்சேதத்தினால காரணத்தை நம்ம கொண்டு போய் பரிச்சேதம் பண்ண முடியாது. கல்பித செய்த காலாதிகள் கல்பிதம். வாச்சாரம்பர சாஸ்திரக இவைகள்லாம் ஏன் கல்பிதம்? வாச்சாரம்பரம் விகாரோ நாமதி விருத்திகேத்தியக சத்தியம் அப்படின்னு சொன்னதுனால இவைகள்லாம் கல்பிதம். நீங்க சொப்னத்துல பார்க்கறதுனால சொப்னத்துல உங்களுக்கு ஒரு வியாதியோ இல்ல உங்களுக்கு ஒரு தன நஷ்டமோ வந்ததுனால அந்த நிமிஷம் எல்லாத்தையும் நிக்க போறாரு இல்ல.
கல்பிதமான ஒரு விஷயத்தினால உங்களுக்கு வாஸ்தவமா எதுவும் நடக்க போகிறது. கல்பிதமான தேசம் காலத்தினால வாஸ்தவமான பரமாத்மாவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. தஸ்மாத் சத்யாதி யாதாத்மியம் தஸ்மாதித்யேவமாதினா வட்சதே பிரம்மண சம்யக் திருஷ்டிவாத்யேன யத்னதஹ. தஸ்மாத் காரணத்தினால் சத்யாதி யாதாத்மியம், சத்தியம் ஞானம் அனந்தம் இவர்களுடைய யாதாத்மியம் யதா சுரூபம் இல்லையோ அதை தஸ்மாதித்யேவமாதினா தஸ்மாத்வா ஏதஸ்மாத் ஆத்மன ஆகாச சம்பூதः என்றது முதலினால் வக்ஷதே என்னது பிரம்மண யாதாத்மியம், பிரம்மண சத்யாதி யாதாத்மியம் வக்ஷதே சொல்ல போகிறார். சம்யக் சிருஷ்டி வியாஜேன யத்னதஹ. எப்படி சொல்ல போறாங்க? சிருஷ்டின்னு எனக்குரியதான வியாஜத்தினால அது ஒரு சாக்காவை செஞ்சு முயற்சி எடுத்து இந்த உபனிஷதானது முதல்ல சிருஷ்டின்னு ஒரு காரணம் சொல்லி அதுக்கு மேல பஞ்சதோஷம்னு சொல்லி அதுக்கு பிரம்மபுத்தம் பிரதிஷ்டான்னு சொல்லி அபயம் பிரதிஷ்டான்றது அப்புறம் அதையே காலையாக பிருகர்வைவாதினின்னு ஆரம்பித்து நல்லா முயற்சி எடுத்து அழகா நமக்கு சொல்ல போகிறது. சிருஷ்டி வியாஜேன யத்னதஹ தஸ்மாத் சத்யாதி யாதாத்மியம் தஸ்மாதித்யேவம் ஆதினா வக்ஷதே பிரம்மண சம்யக் சிருஷ்டி வியாஜேன யத்னதஹ. மிருல்லோக உத்ரிங்காதி சிருஷ்டியா கோதிகாமியா உபாயத்தோவதாராய நாஸ்திவேர பதஞ்சன. நீங்க ரசாதி கந்துகோ ரசாயோ கைத்தறியது அப்படின்னு அங்க சொல்லியிருக்காரு கௌரவாத காரிகையில. இந்த சிருஷ்டி வாக்கியம்னா எதற்காக சொல்லியிருக்கா? நீங்க பிரபஞ்சத்துல எது பார்த்தாலும் ஆத்மா, ஆத்மால மண்ணிலிருந்து வந்ததான தொடர்ந்து எல்லாம் மண்ணு, தங்கத்திலிருந்து வந்ததான வளையல் சங்கிலி மோதிரம் எல்லாமே தங்கம், ஆத்மாவிலிருந்து வந்ததான எல்லாமே ஆத்மா. அப்ப ஆத்மாவுக்கு அந்தம் இல்லை, அனந்தம். இந்த அனந்தம்னு சொல்றதுதான் முழு உபனிஷத்து வந்திருக்கும். அனந்தம்னு சொல்லும் போது கூடவே மக்களையும் சொன்னதுனால எப்படி நமக்கு அந்த வேத புத்தி போகுது, வேத புத்தி போதுனா அபயம் பிரதிஷ்டான் மேலாவது சொல்ல போகுது. ஆக மேல வரக்கூடிய கிரந்தத்துக்கு அவதாரிக்கணும். பத்மா சத்யாதி யாதாத்மியம் பிரம்மண சத்யாதி யாதாத்மியம் தஸ்மாதி கேவமானா வக்ஷதே சம்யது அதன் சிருஷ்டி யத்னதஹ சிருஷ்டி வியாஜேன வக்ஷதே அப்படின்னு இருக்கும். இதுக்கு மேல இருக்கக்கூடிய தஸ்மாதா ஏதஸ்மாத் ஆத்மனா அந்த வை சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு மேல அந்த உபனிஷத்து மந்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணுறார். இது